தேவன் நல்லவர். ஸோ இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் செஷனில் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், எங்கே இந்த செழிப்பு ஆரம்பிக்குது, வேர் பிகின்ஸ் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டினா என்ன? பணத்திலிருந்து துவங்குவதல்ல, தேவனிலிருந்து துவங்குவதுதான் செழிப்பு. That's the first sessions. Amen. தேவனிலிருந்து என்ன பண்றது? துவங்குறது. In the beginning God. எல்லாம் சொல்லுங்க, in the beginning God. எதுவும் இல்லாட்டா கூட நான் சிந்திப்பேன், நான் விசுவாசிப்பேன். ஏன்னா என் செழிப்பு என் பணத்தை வச்சு கிடையாது, என் செழிப்பு தேவனை வைத்து. ஆமென். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன் நான் பேசினேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துடும். இன்னைக்கு ஈவினிங்கே சென்ட் எவ்ரி நம்பர்ஸ், எல்லா நம்பருக்கும் சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஆமென். ஆனால் எல்லாரும் நம்பர் கொடுத்துட்டு போகலைன்னா கொடுத்துட்டு போயிருங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு வர்றதே இல்லைன்ட்டு. பார்த்தா மீட்டிங்கில் ஒரு ஒய்ஃப் நம்பர் தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு வரும்? ஆமாம், எப்படியாவது அனுப்புங்கன்றார். அந்த அளவுக்கு இன்னும் வரல. நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புகிற அளவுக்கு அது வரும்பொழுது நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் நம்பர் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி காலையில் பேசுனது உங்களுக்கு வந்துடும். எல்லாம் சொல்லுங்கள், in the beginning God. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, you can buy anything without money. Amen. எல்லாம் சொல்லுங்க, பணமே இல்லாமல் எல்லாத்தையும் வாங்குவேன், அதான் சுவிசேஷம். Amen. That is gospel. Amen. You can buy it anything without money. ஏன்னா பணம் என் துவக்கம் அல்ல, தேவன் என் துவக்கமா இருக்கிறார். ஆமென். தேவன் என் துவக்கமா இருக்கும்போது பணம் என்னிடம் வருகிறது. ஆமென். இதுதான் அடிப்படை. பாருங்களேன், அதை தான் உங்களுக்கு சொன்னேன் நான். கோட்டையும் இல்லை அப்பமே நான். அப்போ நீங்கள் இனிமே பணக்காரன் ஆக போகிறேன், பணம் வந்தால் என்ன பண்ணும் அப்படி யோசிக்கக்கூடாது, தேவனை வச்சு யோசிக்கணும். ஸோ செழிப்புனா என்ன அர்த்தம்? இட்ஸ் காட் சென்ட்ராலிட்டி திங்கிங். ப்ராஸ்பரிட்டி மீன்ஸ் காட் சென்ட்ராலிட்டி திங்கிங். தேவனை மையமாய் கொண்டு ஒரு மனிதன் எப்பொழுது யோசிக்கிறானோ அவன் செழிப்பின் உலகத்துக்குள் பயணப்பட ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம். ஆமென். அதுதான் காலையில் நான் பேசினேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்கலன்னா திருப்பியும் என்ன பண்ணலாம், கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பாருங்களேன், ரொம்ப கிளியராக அது வந்துச்சு. நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்பி இல்லை, கர்த்தர் அவங்க சொன்னாங்க பாருங்கள், கர்த்தர் ஆதாரம். அது ஆண்டவர் வேணும்னே சொல்கிறாரு. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் வேணும்னே அப்படி சொல்கிறாரு. வேணும்னே அந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறார். ஏன்னா மழை இருந்தாதான் நீ எப்படி இருப்ப, நல்லா இருப்பன்றது நார்மல். வானிலை அறிக்கையை பார்த்து வாழ உங்களை அழைக்கவில்லை, வார்த்தையின் அறிக்கைகளில் வாழ உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். வானம் பூமி இயற்கை இதல்ல என் ஆதாரம், இது வளம். கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, God is my only source. எல்லாம் சவுண்டா சொல்லுங்க, கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். எது எனக்கு இருக்குதோ இல்லையோ சார், இருக்கிறவர் இருக்கிறார். நான் அங்கிருந்து ஆரம்பிக்க போறேன். இங்க இருக்கிற சாமானிய பிள்ளைகள் கூட இந்த இடத்துல இருக்கலாம். நான் சொல்றேன், வீடு கட்ட முடியுமா, காசு இல்லை அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறதுனால வீடு கட்டுவேன் நான். ஆமென். நிலங்களை வாங்குவேன். ஆமென். கர்த்தரே என்னுடைய வெற்றியும் செழிப்புமாய் அவர் இருக்கிறார். அவரே என் பசும் பொன்னாய் இருக்கிறார். இதுதான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்? கர்த்தர் இருக்கிறார் சார், என் கர்த்தர் எனக்காக யாவையும். அப்போ செழிப்பின் போதனை, செழிப்பின் உபதேசம்னா பணம் இல்லை, தேவன். சொல்லுங்க, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. அப்போ என் தேவன் நான் வாழ்றேன்ல, அதான் செழிப்பு. அப்போ பணம் கையில் வரும் சார், தேவன் சொன்ன பிறகு வரலன்னா எப்படி? எனக்கு மத்தியானம் ஒரு சின்ன சம்பவம். பிரசங்கியார்களுக்கு ஒவ்வொரு சம்பவமும் பிரசங்க குறிப்பு.
எங்கள் ஜோஷ்வா அங்கே போயிட்டு வடை சிக்கனு அப்படின்னு கேட்டிருக்கான். அங்கே முடிஞ்சிடுச்சுன்ட்டாங்க என் பையன். ஆனால் என் ரூமுக்கு வந்தால் எல்லாமே தேவைக்கு அதிகமாக இருக்கு. அப்போ நான் சொன்னேன், நீ வடையை தேடி சிக்கனை தேடி போக வேண்டாம்டா, நீ அப்பாவை தேடி வந்திருந்தேன்னா எல்லாமே. இதுதான் சார், இது ஒன்று புரிஞ்சுட்டா போதும். என் ரூம்ல எல்லாமே இருக்கு. ஜூஸ் இருக்கு, இங்க இல்லாத ஐட்டம் கூட இருக்கு. இளநீ இருக்கு, சிக்கன்லாம் மொத்தமாக வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க, டூ மச்சா இருக்கு. இன்னொன்று ஏசியும் இருக்கு. நல்ல குழு குழுன்னு ஏசியில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ருக்கலாம். இது முதலே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அவன் அங்கே கிச்சனுக்கு போயிருக்கிறான், அங்கே கேட்டிருக்கிறான், இங்கே எங்கே முடிஞ்சிச்சு இங்கே இடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனால் அப்பா டேபிளில் தேவைக்கும் அதிகமாக இருக்கு. ஆமாம், நீ வடையை தேடி போகவோ சிக்கனை தேடி போகவோ எதையும் தேட வேண்டியதில்லை. நீ தேவ பிரசன்னத்திற்கு வரும்பொழுது, உன் பிதாவாகிய தேவனிடத்தில் வரும்பொழுது, உன் அப்பாவின் அருகிலே வரும்பொழுது, அந்த டேபிள்ல இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. எவ்ரிதிங் இன் ஹிஸ் டேபிள், அவருடைய டேபிள்ல, அவருடைய பந்தியில எல்லாத்தையும் உனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் செழிப்புன்னா நீங்க வேற ரொம்ப ஏதோ மலை ஏறுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. Come in the presence, knowing the daddy. நீங்க தேவனிடத்தில் நெருங்கி வருவதுதான் செழிப்பு. ஆமென். அவரை அறிவதுதான் செழிப்பு. அவரை மையமாய் கொள்வதுதான் செழிப்பு. ஆமென். இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது யார் இருந்தா எது இருந்துச்சுன்னு நீங்கள் தெரியாது, ஆனால் தேவன் இருந்தார். ஆமென். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம நல்லா இருப்போம். ஆமென். இதுதான் விஷயம். அப்போ செழிப்பின் மையம் யாரு? தேவன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவ்வளோதான். இப்போ தாழ்ச்சி அடையாமல் இருக்கணுமே, அப்படி இல்லை, அவரை மெய்ப்பராக்கணும். அவரை மெய்ப்பராக்கினீங்கன்னா தாழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாய் மாறுகிறது. அப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி ஏதோ பணத்து பின்னாடி போறாங்க, காசு காசுன்றாங்க, காலையிலேருந்து காசு பணம் பண்ணணும்னு சொன்னோம். தேவன், எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய அப்பா. ஆமென். அப்போ என்னுடைய ஆதாரம் அவரா இருக்கிறார். இந்த பிகினிங் காட். எல்லாம் சொல்லுங்க, எதுவும் இல்லாத போது தேவன். சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். இப்போ நீ உங்க செழிப்பின் பயணத்தை நீங்க எப்படி தூங்கணும்? இப்போ பாருங்க, இன்னைக்கு கேட்குறீங்களா, வார்த்தை இதை வச்சு தான் தூங்கணும். ஆமென். ஆமென். நாங்கள் அப்படிதான் ஆரம்பிச்சோம். இந்த வார்த்தையினால நிரம்பணும். வார்த்தையினால நிரம்புதுன்னா என்ன தெரியுமா? தேவனால நிரம்புறது. ஆமென். வேற ஒண்ணுமே கிடையாது. நிரம்பி 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 கடைசியில் பார்த்தா அந்த வார்த்தை எல்லாம் பொன்னா வெள்ளியா தயவா மதிப்பா பேரா அபிஷேகமா சகலமுமாய் வார்த்தை மாறினது. அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் செஷன். சின்ன திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு. ஆமென். அதனால எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன கவனிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது செகண்ட் செஷன் வந்து ஐஸ்வர்யம். நம்மக்கிட்ட ஐஸ்வர்யமோ எந்த நல்லதோ நம்மிடத்தில் வருவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு காண்பிச்சேன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு அது? ஏன் நம்மக்கிட்ட வர்றதில் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஏன் நம்மக்கிட்ட வர்றதில் மற்றவங்ககிட்டலாம் வந்துடுது, ஏன் நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொன்னேன். இன்னும் வேறு ரீசன்ஸ் இருந்தால் கூட ரொம்ப மேஜரான ஒரு காரணத்தை சொன்னேன். ஏன்னா உங்களிடத்தில் வருவதில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அதில் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட வந்தால் அது உங்ககிட்ட மட்டும் இருக்காது, உங்கள் தேவனை காட்டும், சுவிசேஷம் பரம்பும், சபை கட்டப்படும், அநேகர் உயர்வார்கள், ஊரே நல்லா இருக்க ஆரம்பிக்கும். நீதிமான் நன்றாயிருந்தால், அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு என்ன இருக்கு, ஒரு தடை இருக்குது. அதுக்காக
தடை இருக்குதுன்னு நீங்க வாழ வேண்டியதில்லை. இப்ப தேவன் உங்க பட்சமா வர்றாரு, அவர் கை வல்லமையை காட்டுறாரு, அவர் களம் இறங்குறாரு. ஆமென். இப்போ என்ன நடந்தது அப்படின்றதா அடுத்தால. இப்போ கவனிங்க, ஐ வாண்ட் ஷேர் சம் வேர்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஜோம் பண்ண போகிறோம், பெருசாக விதைக்க போகிறோம். ஆமென். இனிமே என்ன விதைக்கணும்? நீங்கள் அப்படியே ஆஃபரிங் பாக்ஸில் விழணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 400 வருஷம் வரல, தேவன் வந்து சொல்றாரு, இங்க பாரு, நான் தயவை உனக்கு கட்டளையிடுவேன். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, உழைச்சி வராதது தயவினால் வரும். நீங்க எப்பவுமே இந்த ஆம்ஸை நம்பி, உங்க மாம்சை நம்பி வாழ்றதை விட்டுட்டு என்னைக்கு அவர் தயவை நம்புறீங்களோ அன்னைக்கு செழிப்பின் உலகம் திறக்கப்படும். ஆமென். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னார், நான் எகிப்தியர் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். சார், கடவுள் உங்களுக்கு டைட்டில் தர்றாரு. என்ன டைட்டில் தெரியுமா? கொள்ளை அடிக்க போறீங்க. அம்புட்டும் கொள்ளைக்காரர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க கொள்ளை. ஓபன் பண்ணு. கொள்ளை. எல்லாம் சொல்லுங்க கொள்ளை. ஆமென். எகிப்தியரை நீங்க என்ன பண்ணுவீங்க? கொள்ளை இடுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க கொள்ளை இடுவீர்கள். ஆமென். பணம் ஒரு மனுஷன் கையில வர்றதுன்றது கடவுளுடைய தயவு, கடவுளுடைய அபிஷேகம், கடவுளுடைய பலன். இப்போ நீங்க கேட்கலாம், இதுவே இல்லாம நிறைய பேர்கிட்ட வந்திருக்குத. நிறைய பேர்கிட்ட வந்துடும். உங்ககிட்ட வர்றதுக்கு ஒருத்தன் தடுப்பான், அதை உடைச்சு உங்க கையில கொடுப்பார். உங்ககிட்ட வந்ததுன்னா கதை வேற மாதிரி ஆயிரும். ஆமென். அதனாலதான் நான் சொல்றேன், யாரோ நல்லா இருக்கணும்ன்றது இல்லை, நீதிமான் நன்றா இருந்தால். ஏன் நீதிமான் நன்றா இருக்கிறது பற்றி வேதவசனம் பேசுது? ஏன்னா அவன் நல் வாழ்வுன்றது தேசத்துக்கான வாழ்வா இருக்கிறது, ராஜ்யத்துக்கான வாழ்வா இருக்கிறது. அப்ப நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய தயவு இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தடைப்பட்ட பொருளாதாரத்தை வருவதற்கு அவர் தயவு உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். இப்பதான் அந்த நதியை பத்தி இப்பதான் பேச போறேன் நான். அது ஓப்பன் தான் பண்ணேன். இப்போ பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இவங்க கையில 400 இயர்ஸ் வராத வெல்த்தை கர்த்தர் என்ன பண்றாரு? தயவு கிடைக்க பண்ணதுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இப்போ அங்க வர்ற நகைகள் பணங்களை உங்கள் குமாரர்களுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் என்ன பண்ணுவீங்க? தரிப்பிப்பீங்க. ஓட்ட கூட போடல, கழுத்துல ஒண்ணுமே இல்லை. கடவுள் சொல்றாரு, அம்புட்டு கழுத்துலயும் நீ போட போறன்ற. பிள்ளைகள்லாம் போட போறன்ற. இது வரைக்கும் நகைக்கடை வாசலே முதிக்கல, இனிமே உள்ள நுழைவேன்ற. ஆமென். இது வரைக்கும் வெள்ளி பொண்ணுனால என்னன்னு தெரியல, இனிமே விலைய போகுது. அந்த நதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருது. ஆமென். அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருது. ஆமென். அது விளைய செய்யும். எல்லாம் சொல்லுங்க, விளையும், எனக்கு உண்டாகும். ஆமென். என்ன பண்றீங்கடா? எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குமாரர்களுக்கும். பாருங்க, ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகலாடத்தில் தன் தன் வீட்டிலே தங்குகிற இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். சார், அப்போ பணம் வர்றதுக்கு பார்வோன் தடுக்கிறான், பணம் வருவதற்கு தேவன் உதவுகிறார். இந்த ரெவலேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க பொருளாதார உலகத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிசாசு அதை தடுத்து பார்க்கறான். இன்னைக்கு மாடல் டேல அவன் தடுக்கிறதுன்றது எந்த விதத்துல இருக்குன்னா, சபை மூலமாவே தடுத்துருதான், சபையில வர்ற போதனைகள் மூலமாவே தடுத்துருதான். ஏன்னா இவங்க பேசுறது பூரா தரித்திரம், இல்லாம வறுமை, உபத்திரவம் மூட்டையும் விதைச்சு விட்டுட்டு ஜனம் நல்லா இல்லாம இருக்கு. ஆனா இவங்க சொன்னாங்க பாருங்க,
நாங்க நல்லா இருக்கணும்னு எங்களை விட அவங்க விரும்புவாங்கன்ட்டு. என்னைக்கு அப்படிப்பட்ட மெய்ப்பத்துவ இருதயம் உள்ள தலைவர்கள் போதகர்கள் எழும்புகிறார்களோ, பிசாசின் பொய் இனிமே பலிக்காது, பிசாசின் தந்திரம் இனி பலிக்காது. ஆமென். உண்டாக ஆரம்பிக்கும், திரளாய் வர ஆரம்பிக்கும். அப்போ பிசாசு தடுக்கிறான், அவன் தந்திரம் பண்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு நாள் தடுத்துருவான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு உடைக்கிறேன்றார், இன்னைக்கு உடைக்கிறேன்றார், இன்னைக்கு திறக்கிறேன்றார். ஆமென். அப்போ லிட்டரலா அவங்க கையில பொண்ணு வெள்ளியும் வருது சார். ஏன் இவன் கையில பொண்ணு வெள்ளியும் வரணும்? எகிப்திலிருந்து வெளியே வந்தா போதாதா? ரட்சிக்கப்பட்டா போதாதா? பரலோகம் போனா போதாதா? போதாது. பதில் சொல்லுங்க, போதாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது வெறும் பரலோகம் போறதுக்கு இல்லை, இந்த பூமியில அவர் நோக்கத்தை செய்யறதுக்கு கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். ஏதோ பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போனோம்னா அப்புறம் வந்ததுக்கு என்னதான் நோக்கம்? எகிப்திலிருந்து வெளியே வருவது மட்டும் நோக்கம் அல்ல, எகிப்தில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு வெளியில போகணும். ஆமென். அப்போ கையில ஒண்ணுமே இல்லாத இவங்க கையில வெள்ளி பொண்ணு எல்லாம் வந்து வேதவசனம் சொல்லுகிறது, கழுத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு, கையெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஓ, இட்ஸ் a money journey. ஆமென். இந்த புத்தகம் அதை பற்றியதான், பண பயணம். பண பயணம்னா என்ன? அம்புட்டு வேறையும் ஒரு ராத்திரியில மில்லியனரா. சார், எத்தனை பேர் இதை வாங்குறீங்க? இந்த realm of spiritல எனக்கு தெரியல, ஆவியின் மண்டலத்துல தெரியல. இன் ஒன் நைட் ஒருத்தர் இல்ல சார், 2 பேர் இல்ல சார், வந்த எல்லார் கையிலையும், அந்த இடத்துக்குள்ள வந்த எல்லாருடைய கையிலையும், அந்த இடத்துக்குள்ள வந்த எல்லா பிள்ளைகளுடைய கையிலையும் ஒரே ராத்திரியில ஒரே இரவுல அனைவரையும் செல்வந்தராய் மாற்றினார். இவங்க கேக்குறாங்க, அது என்ன எல்லாரும் ஆயிடுவாங்களா? எல்லாரும் ஆவாங்க சார். எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிப்பாரா அப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நீ பேசிருக்கியா? எல்லாரும் ரட்சிப்பாருன்றல்ல, அவ்வளவு பெரிய ரட்சிப்பே எல்லாருக்கும் கிடைக்கும்னா செழிப்பும் கிடைக்கும். நான் ரட்சிப்பை தான் பெருசா பேசுறேன், நீ தான் செழிப்பை பெருசா பேசிட்டு இருக்க. ஹலோ, நான் எதை தான் பெருசா பேசுறேன்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை தான் பெருசா பேசுறேன். இது காசு என்னங்க? பாவத்தையே மன்னிச்சு சாபத்தை நீக்கி இவ்வளோ பண்ண கர்த்தர் துட்டுலாம் என்ன சார்? காலடியில் விழுன்றேன். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, அது ரட்சித்துட்டு ஆனா பைசா வருமா? உனக்கு பைசா பெருசு, எனக்கு ரட்சிப்பு பெருசு. ஆமென். இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்கும். ஆமென். முழுரவு ப்ராஸ்பரிட்டி ரிவைவல் கான்ஃபரன்ஸ் விடியும் வரை. இதெல்லாம் ஒரு 2-3 நாள் இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். சீக்கிரமா ஆயிடும். ஃபுல்லா கேம்பஸ் எல்லாம் கட்டி நம்ம இடத்துல தக்கி மக்கள் 2 நாள் 3 நாள்லாம் பெரிய கான்ஃபரன்ஸ் சென்டரா மாறிடும். ஆமென். எத்தனை ஊர்ல இருந்து வர்றாங்க பாருங்க. இதெல்லாம் லைட்டா துவங்க தான் முடியுது, இனிமேதான் ஆரம்பிக்குது பாருங்க. இப்பதான் கவனிங்க. எல்லாரும் ஆயிடுவாங்களா? எல்லாரும் ஆவாங்க சார். அவர்கள் கோத்திரத்தில் எல்லாரையும் ரட்சித்துட்டாரு. ரட்சிப்பு எல்லாருக்கும் வந்துடுச்சு. எகிப்துல இருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில வந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தன் கூட இல்லை, எல்லாரையும் சுகமாக்கிட்டார். Amen. The salvation for everyone, the healing for everyone, as the same thing, the prosperity for every believer. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டான். சபையில ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான். ஆமென். பொன்னை கொடுத்தார்கள் யாவரும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டான். சார், சில பேர் சொல்லுவாங்க, அது சிலர் ஆவது சித்தம், மற்றவங்களுக்கெல்லாம் பித்தமா? சிலருக்கு சித்தமும் மற்றவங்களுக்கு பித்தமும் சொல்லிக்கிட்டு நான் சொல்றேன், எல்லாரையும் ஆக்குவார்.
வயசான பாட்டியை கூட ஆக்குவார். கர்த்தருக்கு எதுவுமே தடை கிடையாது. இளமையில் ஓங்கி வளரும் விருட்சம், அதுவும் பைபிள்ல இருக்குது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் இருப்பீர்கள். சார், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் விற்கிற தாத்தா 60 வயசுல உலக பணக்காரரா மாற முடியும்னா என் தேவனை ஆராதிக்கிற, என் தேவனை தொழுது கொள்ளுகிற யாரா இருந்தானே ஒரு கிராமத்து பாட்டிய மில்லியனரா மாத்துவாரு. ஒரு சாமானியனை புழுதிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் செல்வந்தர்கள் ஆவார். சிலர் அல்ல சார், யாவரும். ஆமென். சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. எங்க போட்டிருக்கு? எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், எல்லா நோயும் சுகமாக்குவார், எல்லா தரித்திரமும் சரியாகும். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் அப்படியே போலாம். சாவே இல்லாத ஒரு உலகம் உருவாகும். நம்மனா நம்புங்க. ஆமென். நோயே இல்லாத ஒரு உலகம் உருவாகும், துக்கமே இல்லாத ஒரு உலகம் உருவாகும். ஆமென். ஒருத்தர் சொன்னாரு, எல்லாருக்கும் வந்திருக்காது அப்படின்ற. நான் வந்ததுன்றேன். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன், அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு. இப்ப பாருங்களேன், காணிக்கை கொடுத்ததை வச்சு ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ ஆஃபரிங் எடுக்கிறாங்க. வனாந்தரத்தில் கையில் பணம் வெள்ளிலாம் வந்துடுச்சுல, இப்போ இந்த மக்களை கூப்பிட்டு ஒரு காணிக்கை எடுக்கிறான். மோசே வேதவசனம் சொல்லுகிறது, காணிக்கை செலுத்துறதுக்காக வர்றாங்க. ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தாங்க, கடவுள் அவங்களை விடுதலையாக்கி இப்போ கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? வெள்ளி பொண்ணு விலையேறப்பட்டதை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆஃபரிங் எடுத்தா வேதவசனம் சொல்லுகிறது, மனப்பூர்வமுள்ள ஸ்ரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். ஒவ்வொருவனும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவனும். சொல்லுங்க, ஒவ்வொருவனும். அப்பனா என்ன அர்த்தம்? சிலர் செழிப்பார்கள் அல்ல, ஒவ்வொருவனும், ஒவ்வொருவனும், ஒவ்வொருவனும். இந்த இடத்துல வந்து நிக்கிற எல்லா பிள்ளைகள் மேல ஆமென் ஒரு செழிப்பின் அபிஷேகம் வருகிறது, செழிக்கத்தக்க ஒரு பலன் வருகிறது. நீங்க வயதானவங்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவரும். ஆமென். சொல்லுங்க, இந்த கை பொன்னா விதைக்க போகுது, காணிக்கனாலே பொன்னா கொடுக்க போகுது. சண்டே ஆனா நிறைய போட்டுட்டு வரணும் சார். முத்து சொன்னா, உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. என் ஒய்ஃபுங்க கொடுத்துட்டே இருக்கணும்னா வேற மாதிரி நினச்சிடாதீங்க. எப்படி இந்த இடத்துல வந்து 2 நிமிஷம் என்னால் நிற்க முடியல, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்காவது எதையாவது கலட்டி கொடுக்கணும் போல அப்படி. ஏமா அவ்வளோ அணாயிட்டீங்க? இல்லை, ஒரே அனல். சண்டே நல்லா போட்டுட்டு பிரசங்கம் பண்ண ஒன்று ஒன்றா தூக்கி போடணும். அந்த அளவுக்கு செழிப்போங்க. ஆமென். பொண்ணுதுரை வந்து ஒரு முறை சொன்னாப்புல, அண்ணா எனக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே நான் செழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. வரட்டும் நிறைய. ஏன்னா எந்த வார்த்தைக்கு கொடுக்காம இருக்க, எல்லா வார்த்தைக்கும் வந்து கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்கே நான் கோடீஸ்வரன் ஆகணும். ஆமென். எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாருங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும். இன்னைக்கு சிலர் பொண்ணு வெள்ளிலாம் விதைச்சிங்க. நான் சொல்றேன், நாள் வருது எல்லார் கையிலையும் பொண்ணு வெள்ளி இருக்கும். ஆமென். இனிமே நம்ம கான்ஃபரன்ஸ் நடந்தாலே 1 கிலோ கொண்டு வந்திருக்கிறோம் பாஸ்டர். கத்திரிக்காய் தக்காளி மாறி தங்கத்தை கிலோ கணக்கில் கர்த்தருக்கென்று நீங்கள் சவதரிக்க போகிறீர்கள். கர்த்தர் அப்படி, இது நார்மலான ரெல்ம்ல நடக்காது. இது அனாயிண்டிங்ல, இது ஃபேவர்ல, இது அந்த நதி திறக்கப்படும் பொழுது இது நடக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாய் செலுத்தினான். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, இங்கு ஒரு ஏழையும் இருப்பதில்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு வாரமாக தான் சொல்வேன், என் சபைக்குள்ள என்னுடைய லீடர்ஷிப் கீழே என்னுடைய அனாயிண்டிங் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் கூட ஏழையா இருக்க முடியாது, கடன்ல இருக்க முடியாது, தரித்திரத்தில் இருக்க முடியாது. ஆமாம், நீங்க யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டின் மகிமையே இப்படின்னா இது புதிய ஏற்பாட்டின் மகிமை அதை விட எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசித்து. நான் என்ன நம்புறேன்னா, இந்த நாட்கள்ல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்க ஊர்ல நீங்க பெரிய தலையா கர்த்தர் உட்கார வைப்பார். கேரண்டி. அம்பானி அதானி ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்க ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளா இருக்கும். எத்தனை பேர் அதை வாங்கிட்டு போறீங்க இன்னைக்கு? ஆமென், ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்திய புத்திரரில் யோபு பெரியவனாயிருந்தான். ஆமென் சார். இன் நார்த்தன் அரேபியா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம யோபு ஒரு காலத்துல பெரிய ஷேக்கா இருந்திருக்கிறாப்ல அப்படின்ட்டு. ஏன்னா யோபு இருந்தது எது? அரேபியா. என்ன நார்த்தன் அரேபியால பெரிய ஷேக்கே யாருன்னா நம்ம யோபு தான் சார், யோபு தான். ஒரு ஷேக்கு பரம்பேலையில வந்து இப்படி ஷேக்காகி இருக்கிறீங்களே, எப்படி போட்டிருக்கு பாருங்க. அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். எங்க ஏரியா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். I import that grace in your life. சார், உங்க சொந்தத்துல உங்க தலை தான் சார் மேல இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க சார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். நீங்க இயேசுவை நம்புறவங்களா, சுவிசேஷத்தை நம்புறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க தலை, ஓ யோசேப்பின் அரிக்கட்டு மட்டும் அப்படி நிமிர்ந்து நிற்கல. அதுக்கு தான் சார் இந்த கான்ஃபரன்ஸ். நான் சொல்றேன், உங்க அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆமென். அப்போ உங்க ஃபேமிலியில உங்க அரிக்கட்டு இப்படி நிற்கும். எல்லா அரிக்கட்டும் கீழே கிடக்கு, யோசேப்பு கட்டு மட்டும் எப்படி நிற்கி? ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. இப்ப வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி ஆக போதுன்ற உங்க கட்டு நிமிரும் சார். ஆமென். அதான் அடையாளம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்றதுக்கு அதான் அடையாளம். சில பேர் ஐஸ்வர்யம் தான் அடையாளமா? ஆமா. உள்ள இருக்கிறதெல்லாம் ஒரு வயலுக்கும் தெரிய மாட்டேங்குது. உள்ள நீங்க எவ்வளவோ நல்லா இருந்தா கூட அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க வாழ்ந்து இருந்தீங்கன்னா எல்லா வயலுக்கும் தெரியுது. அப்போ சும்மா இந்த இன்னர்ல இருந்தா யாருக்கும் தெரிய போறதே கிடையாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லாம் சொல்லுங்க, வெளியரங்கமாகும். அதை மாம்சமான யாவும் ஏகமாய்க்கான். அப்போ பார்க்கிற அளவுக்கு ஒரு மகிமை வெளியில வரும் சார். இது நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. காமாரா சாட்டாலா பிரேக்கெட்டு. அப்போ யாபேசு தன் சகோதரரை பார்க்கல எப்படி இருந்தான்? யோசேப்பு எப்படி இருந்தான்? இவன் அரிக்கட்டு மட்டும். யோபு எப்படி இருந்தான்? அந்த ஊர்லயே பெரிய ஆள் அவன் தான். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அந்த ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க, நீர் எங்கள் மத்தியில் மகா பிரபுவா இருக்கிறீர். நான் சொல்றேன், நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அவர் விரும்புறார். அவர் விருப்பத்தை உங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க ஏதோ சுவார்த்தை தின்ன போதும்னு நீங்க நினைச்சா கூட நான் விடுற மாதிரி ஐடியால இல்லை, அவரும் விடுற மாதிரி ஐடியால இல்லை. ஆமென், ஆமென். கெட் ரெடி. உங்க மனசை தரங்க இன்னைக்கு. கர்த்தாவே
நான் வாழ்கிற சமூகத்துக்கு நடுவில், நான் நம்புகிற சொந்தங்களுக்கு நடுவில். இட்ஸ் a God's idea my friend. வேதவசனம் சொல்லுகிறது, பூமியிலே மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உமது நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அப்போ பூமியில நிறைய பேர் இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, அந்த நிறைய பேருக்கு நடுவுல என்ன நம்புற ஒன்ன வாழ வைப்பதுதான் அத்தாட்சி, வாழ வைப்பதுதான் சாட்சி. ஆமென். அப்ப கடவுளை நீங்க நம்புறவங்க நம்பாதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கடவுள் சொல்றாரு, வித்தியாசத்தை காட்டுவோன்றார். ஆமென். காட்டுன்னு காட்ட போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. அப்ப நிறைய பேர் இருக்கிறான். ஆனா நீங்க தான் அவரை நம்புறீங்க. அவர் உங்களுக்காக மரிச்சார் நம்புறீங்க, ரத்தம் சிந்தினார் நம்புனீங்க, எழுந்தார் நம்புறீங்க, அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நம்புகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, நம்புகிறவர்களுக்கு. அதுல எப்படி வருது பாருங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை. அப்ப இன்னொரு கூட்டம் இருக்கு, ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கு நடுவில் உங்க தலை அப்படியே தூக்குறாரு சார். வாங்கிக்கோங்க நீங்க சாயங்காலம். ஆமென். இது வேற பீஸ், இது ஒரு தனி பீஸ். சவுலுக்காக சாமுவேல் ஒரு தொடகரி அப்படியே எடுத்து வச்சிருந்தானா, பைபிள்ல போட்டு. அவன் சொல்றான், சாமுவேலுக்கு சாப்பாடு வைக்கும் போது, சவுலுக்கு சாப்பாடு வைக்கும் போது சாமுவேல் சொல்றான், அந்த நேத்தைக்கு சொன்னல அந்த பீஸ் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல பெரிய லெக் பீஸ் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆமென். பெரிய லெக் பீஸை கொண்டு என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆமென். bless you my sister. லெக் பீஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ்ல இப்படி ஒரு பீஸை வச்சிருக்கிறார். என்ன பீஸ் தெரியுமா? எல்லாத்துக்கு நடுவுல நீ தான் உயர்ந்திருப்ப, உன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும், உன்னை கனமுள்ளவனா வைக்க போறேன். ஆமென். உன் தலையை உயர்த்த போறேன். உன் ஊர்ல, உன் சொந்தத்துக்கு நடுவுல, உன் குடும்பத்தாருக்கு நடுவுல, உன் சகோதரருக்கு நடுவுல, ஆமென், உன் பட்டணத்திலே. ஓ மக்களபோ ஷடலா பிரேக்கச்சாலாரா. அதாங்க கடவுளுக்கு பெருமை. கடவுளுக்கு அதான் பெருமை. ஆமென். 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 நான் வயலில் அறுத்த அந்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அரிக்கட்டுலாம் இப்படி அப்படியே விட்ட சாஞ்சு அப்படியே படுத்துரும் போல. அரிக்கட்டு இப்படி இருந்தா எப்படிப்பா? அரிக்கட்டுலாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஏம்மா எல்லாம் பிரியாணி வேலை செய்தோ? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருந்தது. அப்போ மற்ற கட்டுக்கு நடுவில் இது மட்டும் எப்படி இருக்கு? ஏன்னா அதான் அடையாளம். அதான் சார், ஐஸ்வர்யம் ஒரு அடையாளம். Take it that peace. ஐஸ்வர்யம், கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் பட்சமா இருக்கிறார் என்பதற்கு ஐஸ்வர்யம் ஒரு அடையாளமா இருக்கிறது. அதனால நான் சாதாரணமாக அதை விட முடியாது. அந்த அடையாளம் வெளிப்பட்டே ஆகணும். ஆமென். அந்த அடையாளம் வெளிப்பட்டே ஆகணும். எல்லா கோலும் வைக்கிறாங்க. எவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, எவனை கர்த்தர் முன்குறித்தாரோ, அந்த கோல் மட்டும் that's a sign. That's a sign. Prosperity is a sign. Growth is a sign. Success is a sign. Amen. Amen. ஆரோனின் கோல் துளித்தது. எல்லா கோலும் வைக்கிறாங்க, ஆனா ஆரோன் கோல் மட்டும் ஏன் துளிக்கு தெரியுமா? இவனை நான் தெரிந்து கொண்டேன்டா. இல்ல இல்ல, எத்தனை பேர் இன்னைக்கு சாயங்காலம் இந்த 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 பீஸை வாங்கிட்டு போறீங்கன்னு தெரியல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் தலை நிமிர்வா இருக்கிறது. அந்த அடையாளம் ஆமென் செழிப்பா இருக்கிறது. அந்த ஆமென். பாருங்க, மறுநாள் மோசே சாட்சி பெட்டியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது.
அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது எதுக்கு அடையாளம்? ஏன் பூக்கணும், ஏன் காய்க்கணும், ஏன் பழத்தை கொடுக்கணும்? ஏன்னா நான் அவனை put that reference, அந்த ரெஃபரன்ஸ் போடுங்கம்மா. ஆமென். கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டாருன்றதுக்கு, கர்த்தர் ஒருத்தனை அழைச்சாருங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பூ பூத்ததுக்கும் காய் காய்த்ததுக்கும் பழம் வந்ததுக்கும் அங்க பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய உங்களை ஆசீர்வதிச்சே. ஓ மக்கத்தாலா பக்கத்தாரபோ. சில பேருக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் அடியே உங்க உயர்வு தான் சார். ஆமென். எத்தனை பேர் அப்படி வாங்கிக்க போறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். சில பேருக்கு ஆமென் கர்த்தர் கொடுக்கிற அடியே, கர்த்தர் கொடுக்கிற அடியே உங்களை உங்க சில பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம், சில பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. உங்களை ஆசீர்வதிச்சே அவன் வாயை அடைக்க போகிறார். உங்களை உயர்த்தியே அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. shadala brekete o ba shede lebre handle cremando. ஹalleluya, ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். துளிர்ப்பதுதான் அடையாளம். இன்றைக்கு சொல்லுகிறேன், செழிப்பதுதான் அடையாளம், வெற்றி பெறுவதுதான் அடையாளம், தலைமையா இருப்பதுதான் அடையாளம். சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு அடையாளம். இது வரைக்கும் வேற அடையாளம் உங்க மேல இருந்தாலும் இன்னைக்கு உங்க அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்கள் கோல் துளிர்க்கும்படியாய் உங்களை தேவ பிரசன்னத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த துளிர் விடுதல் ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது. ஹalleluya. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென். சார் என்ன அடையாளம்? எது அடையாளம்? இந்த நாள்ல நான் சொல்றேன், அந்த ஊர்லயே நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல நீங்க ஒரு அடையாளமா மாறுவீங்க. இதுதான் பைபிள் லாங்குவேஜ் சார். நீங்க அப்படியே நான் உங்களுக்கு வைக்கிறேன். அந்த பீஸை தூக்கி அப்படியே வைக்கிறேன், உங்களுக்கு சாப்பிடுங்க. ஆமென், ஆமென். அந்த முன்னம் தொடையை கொண்டு வந்த மாதிரி ஒரு பீஸை தூக்கி நான் நீங்க உங்களுக்கு வைக்கிறேன் நீங்க சாயங்காலம். ஆமென். Hallelujah. Shabra kachala brekete. What is this peace? சகோதரர்கள் நடுவிலே கனம் பெற்றவனாய் இருப்பது. ஆமென், ஆமென். யோசித்து பாருங்க. உங்க சொந்தங்களுக்கு நடுவில் நீங்க மட்டும் எழும்பி இருந்தீங்கன்னா அம்புட்டு வேற ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஒருத்தர் கூட மறுக்க மாட்டாங்க. எல்லாம் உள்ள வந்துடும், எல்லாம் தேடி வந்துடும், எல்லாம் உள்ள வந்துடும். அப்ப இதுதான் கடவுளுடைய திட்டம். பாருங்களேன், இதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நோக்கம் இதுதான். அப்ப நான் சொல்றேன், நீங்க சாயங்காலம் உங்களை ஏன் இந்த பிரசன்னத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? அதுவும் வெட்டப்பட்ட கோல் மாதிரி இருக்கிற நம்மளை ஏன் கொண்டு வந்திருக்கிறார்? கடவுள் சொல்றாரு, இந்த வெட்டப்பட்ட கோலை தான் நான் துளிர்க்க வைக்க போறேன். இப்போ நான் பேசுற மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ் யோசிச்சு பாருங்க. அப்படி இதுல பொருந்தும் பாருங்களேன். மரத்துல ஒட்டி இருந்தா தானே சார் துளிர்க்கும்? இல்ல, அவர்தான் ஆரம்பம். பிரசன்னத்தில் ஒட்டி இருந்தாலே செழிப்பு வரும். ஆமென். பிரசன்னத்தில் இருந்தாலே பணம் வரும். தேவ பிரசன்னமே உங்களை தளர்க்க வைக்கும். மரம் என் ஆதாரம் அல்ல, அவருடைய பிரசன்னம் என் ஆதாரமா இருக்கிறது. ஆகையால் மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட கோலா இருந்தாலும் அது தேவ பிரசன்னத்தில் வைக்கப்படும் பொழுது அங்கு செழிப்பு உண்டாகிறது, அங்கு மேன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. I tell you, prosperity and growth and success is a sign. அது ஒரு அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, அடையாளம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இத செஞ்சே பல பேர் வாய் அடைக்க போறாங்க. நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க. இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். இப்பதான் வரும்போது நான் வாசித்தேன்.
ஒரு இந்த கேப்பில் கூட சும்மா ஒரு சின்ன பேஜ் ரீட் பண்ணேன் நான். கிறிஸ் ஓக்லஹாமா அப்படின்ற ஒரு ஊழியர் வந்து கென்னத் கோப்லண்டை பற்றி ஒன்று எழுதியிருந்த குறிப்பு ஒன்று வாசித்தேன். கென்னத் கோப்லண்ட்ஸ் வந்து ஒரு தேவ ஊழியர், அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். அந்த தேவ ஊழியர் இதுவரைக்கும் 27 விமானங்களை மற்ற ஊழியர்களுக்கு ஊழியத்திற்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். நல்லா வேற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆமென் சார். 27 சைக்கிள் இல்லை, நீங்க தட்டுறதை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. 27 சைக்கிளா பாஸ்டர்? நம்ம ஊர்ல அது பண்ணாலே பெரிய விஷயம் தான். 27 சைக்கிள் இல்லை, 27 கார் இல்லை, 27 ஃபிளைட் ஒரு ஊழியக்காரர் வாங்கி கொடுத்துருக்கிறார் சார். அவர் வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டியை அதிகமாய் பேசுகிற ஒரு ஊழியர். நான் சொல்றேன், இது அடையாளம். ஆமென். ஃப்ளைட்டில் போகிறதே ப்ராஸ்பரிட்டி. ஃப்ளைட்டை ஒன்று அவருக்கு வாங்கினா பெரிய ப்ராஸ்பரிட்டின்றோம், ஆனால் 27 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ இதை சொன்னான்னா இது அமெரிக்காவில் தானேன்றல, சீக்கிரமாக இந்த ஊரில் அப்படி ஒரு ஆளை பார்க்க போறீங்க. ஆமென். கென்னத் கோப்லண்டின் தேவன் என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எலியாவின் தேவன் எங்கே? I am asking, amen, where is the God of Kenneth Copeland? ஆமென். என்ன மாதிரி வாழ்றாங்க பாருங்க. அதனால தான் நான் இங்கே யாரையாவது பெருசாக கவனிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு எந்த சவாலும் வராது, ஆனால் இதை பார்த்தா வரும். நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், சின்ன அளவில் ப்ராக்டிஸ் பண்ணி இது வரைக்கும் நான் 4 புது கார் வாங்கியிருக்கிறேன். அதில் 2 காரை கிஃப்டாக கொடுத்துருக்குறேன். சீக்கிரமாக நான் செய்ய போகிறேன். ஒரே ஷாட்டில் 100 கார் டெலிவரி. நீங்கள் வேணா பாருங்க, அது நடக்கும். ஆமாம் ஆமாம். அப்படியே படிப்படியாக வர்றோங்க. எடுத்தோடனே ஏரோப்ளேன்னா பதறுவாங்களா இல்லையா? இதை பேசினாலே பதறாங்க. அப்புறம் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆவாங்கன்னு தெரில. அதனால தான் இருதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இதை கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு நிறைய நேரம். இப்படியோ 100 என்ன ஃபஸ்ட்டு என்ன பிளான்னு ஒருத்தர் கேட்டார். திருநெல்வேலியில் ஒரு 100 கோடி கட்டலாம். இன்னும் அத்தால உள்ளெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் தூக்கிட்டு போகணும் போல. அவரை என்னமோ இவர் தர போகிற மாதிரி. ஏன் சார் இப்படி யோசிக்கிறீங்க? 100 கோடி பெருசா? வானாதி வானங்களும் கொல்ல முடியாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகிமை பெரியது, அவருடைய அழைப்பு பெரியது, அபிஷேகம் பெரியது, அவருடைய திட்டங்கள் பெரியது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இட் இஸ் a sign. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஒரு அடையாளம். இந்த 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 3வது போர்ஷன்ஸ்ல இதை வாங்கிருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஒரு அடையாளம். நீ வேற எந்த விதத்துல மற்ற எல்லா விதத்திலையும் நல்லா வருங்க, நல்ல குணங்கள் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. ஆனா பைபிள்ல ஒருத்தர் சொன்னார், குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நான் சொல்றேன், அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல குணசாலி ஸ்திரினா நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அவ வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவகிட்ட குணம் மட்டும் இல்ல, கப்பலாகவே வாழ்ந்திருக்கிறா. அவ வெறும் குணசாலி இல்ல, பெரிய பணசாலி. இங்க எத்தனையோ நல்ல சிஸ்டர் ஆனா கடன்ல இருக்காங்க. நல்ல குணம், வெறும் நல்ல குணம் மட்டும் இருக்குன்னு பைபிள்ல போடல. நல்ல குணம் வச்சு ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க பாக்க. அல்ல, கடவுள் அதுவும் நல்லதுதான். அதுக்காக நல்ல குணமே இல்லாமல் இருக்கிறதுன்றத நான் சொல்ல. நல்ல குணங்கள் சிறந்தது. இட்ஸ் குட். குட் கேரக்டர் இஸ் குட்.
அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலலாம் நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளோ காலிலேருந்து வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நல்ல குணம் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஆகஸ்ட் 15க்கு என்னெல்லாமோ செலவு பண்ணியிருக்கலாம். உங்கள் டைமை பணத்தை செலவு பண்ணி வந்து உட்காந்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேற வந்து உட்காந்துருக்கீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வேற கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இங்கே வேற ஆஃபரிங்ஸு பேசும்போது வந்து கொடுக்குறீங்க. கடைசியில் வேற நிறைய கொடுக்க போகிறீங்க. எம்புட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு உங்கள் குணமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நல்ல குணம்லாம் நிறைய இருக்குது. அவள் வெறும் குணசாலி மட்டும் இல்லை, அவள் வியாபார கப்பல். ஆமென். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். ஆமென். கச்சைகளை வர்த்தகரிடத்திலே வாங்குகிறாள். ஹோல்சேல் ரீட்டைல்ஸ் அவ பண்ணாத பிசினஸே கிடையாது. ஒரு பெரிய பெண் முதலாளியாய் அவள் வலம் வருகிறாள். ஆமென். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. கெட் ரெடி ஃபார் தட் அனாயிண்டிங். ஆமென். தேவன் பெரிய ஐஸ்வரியத்தின் உச்சங்களிலே அநேக சகோதரிகளை கர்த்தர் கொண்டு செல்வாரா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. குணம் நல்லதுதான். ஆனால் அது சில நேரம் இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் ஏழையாக இருந்து நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குணத்தை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. அது என்ன பிரதர் செக் பண்ணுறது? அதான் நல்லாவே தெரியுதுன்றீங்களா? இவன் பைசாக்கு வர்றா போல. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட அவங்க என்ன யோசிப்பாங்க? எதுக்கோ. அப்போ உங்கள்கிட்ட நல்ல குணம் இருந்தோம், செழிப்பு இல்லைன்னா உங்க நல்ல குணத்தை யாரும். இப்போ நீங்க நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிறீங்க, ஒருத்தட்ட வந்து இறங்கி அப்படி நின்று பேசுனீங்கன்னு வைங்களேன், என்ன ஒரு தாழ்மை அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஐஸ்வர்யமே கிடையாது. நீங்கள் போய் நின்று பேசுங்க, எப்படி தாழ்மைன்னு சொல்லுவீங்க? நீங்கள் எங்கேயாவது உயரமாக இருந்து இறங்கி வந்தீங்கன்னா தான் அதுக்கு பேர் தாழ்மை. நீங்கள் தரையிலே இருந்தீங்கன்னா எப்படி தாழ்மைன்றது? தாழ்மையை வெளிப்படுத்தவே முடியாது சார். ஹலோ, நல்ல ஆள் சிம்பிளா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்மளை பார்த்து யாரும் சொல்றாங்களா? ஏன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு நிறைய இருந்து நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் இதுதான் சார் தாழ்மை. அப்போ புகழ்ச்சி பாராட்டு கூட பணக்காரனுக்கு தான் போகுது. யாராச்சும் இருக்கீங்களா? ஞானம், அறிவு இதெல்லாம் கூட அசட்டை பண்ணப்படுகிறது. அதனாலதான் பிரசங்கி சொல்றான், ஒருத்தன் நல்ல ஞானியா இருக்கிறான், ஒரு பட்டணத்தையே விடுவிக்கிறான். ஆனா அவன் ஞானம் எண்ணப்படாமல் போனது. ஏன் தெரியுமா? அவன் ஏழையான இளைஞன். அவன் ஏழையா இருந்ததினால் அவன் சொற்களும் ஞானமும் பயனற்றதாய் போனது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஏழை சொல்லு அம்பலத்துக்கு ஏறாது. கரெக்ட் தானையா? ஏழை சொல்லு. அதுவே நீங்க நல்ல பில்கேட் சொன்னார்னா உடனே எழுதிடுவாங்க. நம்ம பிச்சி மணி சொல்லிச்சுன்னா அது மணியே இல்லை, வெறும் பிச்சு. எழுத மாட்டாங்க, யாரும் அதை கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ உங்க வார்த்தையை கவனிக்கினாலும் உங்க குணம் கவனிக்கப்படுனாலும் நீங்க உயரத்துக்கு வந்தா மட்டும்தான் அது கவனிக்கப்படும். இல்லைன்னா அதை யாரும் பெருசா கவனிக்க போறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல குணமும் அவசியம், ஆனால் அடையாளம் ஐஸ்வர்யமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் அடையாளம். ஆமா, இன்னைக்கு சொல்லுங்க அடையாளம். இந்த கோல் துளிர்ச்சிச்சுன்னா கர்த்தர் இவன் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதன் அடையாளம் என்ன? துளிர்ப்பது. எல்லாம் சொல்லுங்க, துளிர்ப்பது, பூப்பது, காய்ப்பது, நல்ல ஃப்ரூட்ஃபுல்லா கனி உள்ளதாய் வாழ்க்கை செழுமையாய் மாறுவது ஒரு அடையாளமாய் இருக்கு. ஈசாக்கோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஈசாக்கு நல்லா ஜெபம் பண்றவன் தான். பண்றவனா இல்லையா? என்னங்க நல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சாங்களா? நல்ல நீ ஜபத்துக்கு போயிட்டு வருதுலே தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னாங்களா யாராச்சும்? ஒருவே சொல்லலை. ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா,
இம்புட்டு தடுத்தும் நீ பெரிய ஆளா ஆயிட்டிய, இந்த ஆசீர்வாதத்தை வைத்து எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் மண்டலம் திறக்கப்படட்டும். அவன் சொல்றான், ஆசீர்வாதத்தை வச்சு எங்களுக்கு தெரியுது. ஆமென் ஆமென். உன் வாழ்க்கையில் வர்ற வெற்றியை வச்சு, நன்மையை வச்சு எங்களுக்கு தெரியுது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்க. இன்ன வர்ற நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறது. இப்ப வர்ற சீசன் எல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்டதா இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்தினால் உங்கள் தேவனை ஜனங்கள் அறிய போகிறார்கள். யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு போர்த்திபாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நம்ம பைபிளை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். அதனாலதான் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத ஒருவே நம்ப மாட்டோங்க. இந்த அக்கா நல்ல சப்பத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும், இப்படித்தான் இருக்கு சார். இதெல்லாம் உலகத்துக்கு புரியவே புரியாது. யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்கிறான்னு 39 எஸ் எப்படி தெரிஞ்சிச்சு? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன். ஐயா, இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி தரேன்? ஆமென். இதுக்கு மேல எப்படி சொல்லி தரேன்? The Lord was with Joseph. கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் அவன் கூட இருந்தார்னா அவன் ஓனருக்கு எப்படி சார் தெரிஞ்சது? இவன் தொட்டதெல்லாம் தொலங்குது. Whatever he touch, அவன் எதை தொடுறானோ, அவன் எதுல கை வைக்கிறானோ, வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது. ராகா பாட்டா டாடா போரா கட்டா லாரா. The Lord was with Joseph and he was a successful and prosperous man. So இவனுடைய சக்சஸும் ப்ராஸ்பரிட்டியும் கடவுள் அவன் கூட இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். எல்லாம் சொல்லுங்க. வெற்றி, ஐஸ்வர்யம், உயர்வு, மேன்மை, இவைகள் அடையாளங்களா இருக்கிறது. நல்லா விளங்கிக்கோ தேவ பிள்ளையே. உன் அந்நிய பாஷை பெருசா அடையாளமா இருக்காது. உன் வெள்ளை சட்டை, கட்சிக்காரன் பூரா வெள்ளை சட்டை தான் போடுதான். மீசை எடுத்து விட்டேன், அடையாளம். இந்தி நடிகர் ஒருத்தனுக்கு மீசை கிடையாது. இதெல்லாம் அடையாளமா? எல்லாம் அடையாளம் கிடையாது. நீங்க வாழ்ந்திருப்பது, சுகித்திருப்பது, மேன்மையா இருப்பது. அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். இப்போ அவன் ப்ராஸ்பரா இருக்கிறதுனால அவன் எஜமான் அதை கண்டு, எல்லாம் சொல்லுங்க, கண்டு. put that word. ஆமென் ஆமென். எங்க போட்டுருக்கு? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, பார்க்கிற மாதிரி. அந்த ஓனருக்கே ஒண்ணு தெரியுது, இந்த பையன்கிட்ட என்னமோ இருக்கு, இவன் என்ன பண்ணாலும் நல்லா ஆகுதுன்னா. நான் சொல்றேன், உங்கள் வெற்றியும் உங்கள் செழிப்பும் உங்கள் தேவனை வெளிப்படுத்தும். எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றி, என் செழிப்பு, என் தேவன் யார் என்பதை புறஜாதிக்கு கூட, எகிப்தியன் கண்ணுக்கே தெரியுது. ஆமென். எகிப்தியன் கண்ணுக்கே தெரியுது சார். ஆமென். அப்ப இது எல்லாருக்கும் புரியும் பாஷை. ஆமென். இன்னொரு பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்றேன். லாபானுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு யாக்கோபோடு கூட ஆண்டவர் இருந்தாருன்னு? அவன் சொல்றான், குறிப்பினால் அறிந்தேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன குறிப்பு? நீ வரும்போது எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு எனக்கு வந்தது அதிகம். ஆமென். அத குறிப்பினால் அறிஞன் கூட்டி கழிச்சு பார்த்தேன், கடவுள் உன் கூட இருக்கிறாரு. அதனால தான் இந்த பெருக்கம், இந்த நிறைவு. நான் சொல்றேன், that's a sign. That's a sign. ஐஸ்வர்யம் ஒரு அடையாளமா இருக்கிறது.
அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு நீ தோத்துட்டு இருக்க கூடாது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, என் கூட இரு, அப்பொழுது லாபான் உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைத்ததானால். கதை மாறுது பாருங்க, டைலாக்கே மாறுது. ஓனர் சொல்றாரு, மாமனார் சொல்றாரு, டேய் போயிடாடா என்ன விட்டு, கூடயே இருடா. ஏன்? உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால். சார், இன்னைக்கு உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வைக்கிறாரு, ஒரு கிரேஸ் வைக்கிறாரு. என்ன கிரேஸ் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்றேன், தேவனை குறித்த அறிவு எப்படி வெளியே போகுது தெரியுமா? என் வெற்றி, என் செழிப்பு, என் தேவன் யார் என்பதை சொல்லுகிறது. ஆமென். அந்த எப்படி சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின், பாருங்க சக்சஸ் வருது, வெற்றி வருது, செழிப்பு வருது. இப்போ வாசனை அப்படியே பரம்புது. என்ன வாசனை தெரியுமா? கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி தெரியுது? எல்லாம் சொல்லுங்க, my success, my prosperity is important to God. அது உங்களுக்கு முக்கியம் நினைச்சுக்காதீங்க, கர்த்தருக்கே அது முக்கியம். உங்களை துளிர்க்க வைக்கிறதின் மூலம்தான் அவர் ஒன்றை சொல்ல முடியும். உங்க வெற்றிக்காக நீங்க போராடுறது இல்ல, உங்க வெற்றியை கர்த்தர் விரும்புகிறார், உங்களுக்கு துணை புரிகிறார், உங்க கூட நிக்கிறாரு. ஏன்னா ஐஸ்வர்யம் ஒரு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a sign. ஆமென். இது ஒரு அடையாளம். இதான் அடையாளம். ஆமா. எத்தனை வசனம் சொன்ன உங்களுக்கு? எத்தனை வேத வாக்கியங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆபிரகாம் கூட கடவுள் இருக்கிறாருன்னு அவன் வேலைக்காரன்லாம் சொல்றான். எப்படியா சொல்றேன்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். சார், வேலைக்காரன் சொன்னா கரெக்டா இருக்கும். வீட்டு டிரைவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஐயா எங்க போறாரு, எங்க வராரு, என்ன செய்யறாரு. ஹலோ, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இது வேற ஒன்றும் இல்லை, அவர் ஆசீர்வாதம் இன்னைக்கு எங்க ஓனரை பிளஸ் பண்ணிருக்குது. எங்க ஓனர் பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க சைன். எல்லாம் சொல்லுங்க அடையாளம். ஆமென். கர்த்தர் சொன்னா இல்லையா, நீயும் உன் பிள்ளைகளும் அற்புதமா என்ன இதுதான் தெரிய போது, அரிக்கட்டு நிமிர போது, கணம் பெருக போது. ஆமென். குறிப்பினால் அதை அறிய போகிறார்கள். இதுவரை வெளிப்படாதது வெளிப்பட போகிறது. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இதை ஒரு வைராக்கியமாய் வாஞ்சியாய் உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஐஸ்வர்யம் ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. உங்க சொந்த பந்தங்கள், உங்கள் இனங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நீங்க வாழ்ந்திருக்கிறதை கண்டு அநேக தேவனிடத்தில் வரப்போகிறார். ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Glory to God. ஏசாயா 60 பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். அப்ப நான் சொல்றேன், எல்லாரும் உங்களிடத்தில் எப்போ வர போறாங்கன்னா, உங்க பிரகாசம் தெரியும் போது தான், உங்க வெளிச்சம் தெரியும் போது தான். ஆமென். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அடையாளமா வைக்க போகிறார். You are a sign. You are a sign. ஆமென். நீங்கள் ஒரு அற்புதம், நீங்கள் ஒரு அடையாளம். ஆமென். நான் சொல்றேன், அந்த சீசன் உங்களுக்கு வந்துடுச்சு. சும்மா அந்த மீட்டிங்ல சில நேரம் சில பேர்லாம் யோசித்து கூட அவங்க வரல. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்கள் தலைமுறைக்கு
உங்கள் எல்லைக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்க ஊருக்கு நீங்க தான் அடையாளம். சில பேரை அந்த ஊர் வச்சு சொல்றாங்க இல்லையா, இல்லையா? அந்த ஊரை வச்சு தான் அவங்கள என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அது மாதிரி உங்க பேர் சொன்னா அந்த ஊருக்கே இதாகிற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ இது ஒரு அடையாளமா இருக்கும்னா கர்த்தர் சொல்றாரு, இதை நான் எப்படி செய்யாம இருப்பேன்? வெள்ளி பொண்ணெல்லாம் போட்டு கடவுள் கூட்டிட்டு போறாரு. மோசே தேவ பிரசன்னத்துக்கு போயிட்டான். வேற ஒரு பாஸ்டர் 40 நாள் பார்த்துக்கிறாரு, சர்ச்சையே மாத்திட்டாரு. ஹலோ, வந்து பார்த்தா ஒருத்தன் கழுத்துல காதுல ஒன்றும் இல்லை, ஆரோனின் பிரசங்கம். டேய், போகும்போது நல்லா போட்டு நல்லா இருந்தீங்களடா, இந்த மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஊடையில் ஒரு பிரசங்கியார் நுழைஞ்சி அம்புடி மாற்றி விட்டார். நீங்கள் அந்த அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா கடவுளுடைய மனசு உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைய நிர்வாணமாக்கி வச்சிருக்கிற. புரியல கொஞ்சம் பேருக்கு. யாரும் ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லாததை பார்த்து என் ஜனத்தை நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறேன். கடவுளுக்கு என்ன வெறி பாருங்க. எகிப்திலிருந்து அம்புட்டையும் எடுத்து கொடுத்து விட்டா, அம்புட்டையும் கழுத்தி போட்டு என் பிள்ளைகள் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஆமென், நிர்வாணமாக்கி வச்சிருக்கேன்றார். யோசித்து பாருங்க, சும்மா இல்லை பாருங்க. நிறைய பேர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நோ நோ நோ, இது அடையாளம். ஆமென். நீங்கள் நல்ல வீடுகளில் இருப்பது அடையாளம், நீங்க உயர்ந்த பதவியில் இருப்பது ஒரு அடையாளம், நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறது ஒரு அடையாளம். ஆமென். நீங்க நல்ல தொழில் செய்வது ஒரு அடையாளம். ஆமென். நீங்க நல்ல வாகனங்களில் வருவது ஒரு அடையாளம். பாருங்க, என் கார் இருக்கு பாருங்க, கார்னிவல். இது மாதிரி இந்த ஊர்ல ஒரு 10 பேர்கிட்ட கூட இருக்காது. இந்த எங்கேயாவது பெட்ரோல் பல்க் எங்கேயாவது போய் நின்றுதுன்னா டக்குன்னு யாரோ அரசியல்வாதி தான் இருக்காருன்னு நம்ம பார்ப்போம். கடைசியில் பார்த்தா ஒரு பாஸ்டர் இறங்கி வர்றாரு. பாண்டிச்சேரிக்கு நான் போயிருந்தேன் பாருங்க. பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். என் கார் வருது, ஆப்போசிட்லேயும் ஒரு கார்னிவல் வருது. யாருடான்னா பாண்டிச்சேரி சிஎம் எந்த காரில் வராரோ அதே கார். சார், இனிமே இப்படி இருக்காது. தரம் உயரும், தரம் உயரும், அதிகரிக்கும், வல்லமை பெருகும், கிருபைகள் பெருகும், ஆற்றல்கள் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும். இனிமே இந்த தரம் மட்டத்துக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. நிமிர்ந்த அரிக்கட்டுகள் உயர்ந்த ஸ்தானத்திலே உட்காரும் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிற ஒரு காலமா இது இருக்கிறது. அடையாளம் இன்னும் என்னெல்லாமோ வரப்போகுது. நம்ம கட்டுற இடத்துல ஹெலிபேடு வைக்கிறோம், ஹெலிகாப்டர்ல இறங்குறோம். நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. எனக்கு நீ சும்மா வாக் பண்ணி போறதே நான் என்ஜாய் பண்ணுவேன். நீங்க என் கூட பழகுறவங்ககிட்ட கேட்டு பாருங்க. செம்ம ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நான் அந்த மாதிரி ஆளு, மனதளவில். ஆனா கடவுள்னு வரும்பொழுது இந்த ஊர்ல பெரிய ஹோட்டல் எது? ஆமாம், எனக்கு ரூம் போடணும்னா இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல் எதுவோ அதுல ரூம் போடு அப்படிம்பேன் நான். ஏன்னா நான் என் தேவனை காட்டணும் வரும்போது மட்ட ரகமாய் அல்ல, மகிமையான விதத்தில் நான் காட்டும்படி வந்திருக்கேன். ஆமென். நான் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதுன்றது அப்படிதான் இருக்கணும். ஆமென். கோப்ரா கலாப்ர ஹேண்டலாப்ரோ ஷாடலாப்ரே கேட்டே. அடையாளம் எல்லாம் சொல்லுங்க. அடையாளம் நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஆமென். நல்ல நல்ல பதவிகளுக்கு வரணும், நல்ல உயர்ந்த இடத்துல போய் உட்காரணும். அந்த கனவை விதைங்க பிள்ளைகளுக்குள்ள. ஆமென். நம்ம இருக்கிறதுக்கு அப்படின்னு கூடாது, மண்டேல போடணும். கர்த்தர் இருக்கிறார். சில பேர் பாருங்க, உங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஆளை குத்துறதுக்கு வேற நேரமே கிடைக்காது. அது தனியா வச்சுக்கோங்க ரூம்ல.
பிள்ளைகிட்ட பேசும்போது சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆமென். அடையாளம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்க போகிறோம். ஆமென். ஓ, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்மாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு, பாருங்க, அவமானம்னா என்ன? ஒன்றும் கழுத்துல காயில ஒன்றும் இருக்காது, ஒரு அவமானம்ன்றான். விளங்குச்சான்னு தெரியலையே, எப்படி வெறியா பேசுறான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அதை ஒரு அவமானமாக, அதை ஒரு நிர்வாணமாக மோசே என்ன பண்றான் பார்க்கறான் பாருங்களேன். நான் சொல்றேன், அடுத்த முறை கழுத்து கையெல்லாம் நிறைஞ்சு வரணும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நான் மனதார உங்களை பிளஸ் பண்றேன். ஆமென். தேவன் நான் போற இடத்துல எல்லாம் பொன்னையும் வெள்ளியையும் விளைய செய்கிற ஒரு கிருபை எனக்கு தந்திருக்கிறது நிஜம்னா உங்க கைகளில் அது வரட்டும், உங்கள் கழுத்தை அது நிரப்பட்டும், உங்க வீட்டை அது நிரப்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அது ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஷாடலா பிராகடாலா லேப்ரஹாண்டலா ப்ரோகோடானா மசாதா ரபலாராரா. ஓ, prosperity is a sign. எல்லாம் சொல்லுங்க, sign. ஆமென். 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 நல்ல உடுத்துறது ஒரு அடையாளம். ஆமென். நல்ல உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து வணக்கம், ஏதோ ஒரு நல்ல தேவனை கும்பிடுறான்னு தெரியும். ஆமென். உங்கள் உடைகள் தேவனை பேசட்டும்ன்ற நான். உங்கள் ஆபரணங்கள் தேவனை பேசட்டும், உங்கள் வீடுகள் தேவனை பேசட்டும். ஆமென். ஆமென். நான் சொல்லிட்டேன், இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கு, நான் சொல்லிட்டேன் அடுத்தது 25 crores அடுத்த வீட்டுக்கு போவோம். we plan. ஆமென். ஆமென். ஆமா, கிட்டத்தட்ட ஊர்லயே பெரிய சர்ச்சி, ஊர்லயே பெரிய வீடு. நான் இந்த பட்டணத்தில் ஒரு அடையாளமா இருக்க போறேன். இப்பவுமே கடவுள் கொஞ்சம் நம்மளை அப்படிதான் வச்சிருக்கிறார். எத்தனையோ ஊர்களையும் தேசங்கள்ல இருந்து, திருநெல்வேலினாலே முதல்ல அல்வா தான் ஞாபகம் வரும், இப்போ உங்களை தான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி கடவுள். ஆமென். ஆன்லைன்ல மூலமா எத்தனையோ நாடுகள்ல இருந்து திருநெல்வேலிக்கு வரணுன்றாங்க. ஏன் தெரியுமா? ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலிக்கு நாங்கள் வர வேண்டும், அதை பார்க்கணும், அங்கே ஆராதனையில் பங்கு பெறணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்போவுமே அப்படி தான் இருக்குது. இப்போ ஒன்றும் பெருசாக இன்னும் பண்ணல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஆரம்பத்துக்கே எப்படின்னா இன்னும் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஆமாம், வேற மாதிரி. இது மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கணும், உங்கள் பட்டணத்தில் உங்கள் பிஸ்னஸ் அப்படி இருக்கணும், உங்கள் குடும்பம் அப்படி இருக்கணும், உங்கள் சபை அப்படி இருக்கணும். இந்த விதையை விதைங்கன்ற நான். ஆமென். ஆமென். அருப்புக்கோட்டையில் ஒரு அடையாளமாக, ஆமென், கன்னியாகுமரியில் ஒரு அடையாளமாக, வள்ளியூரில் ஒரு அடையாளமாக, ஆமென், கோயம்புத்தூர், எங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறீங்க, சென்னை, தேவன் எல்லா இடத்திலும் உங்களை அடையாளமாய் வைப்பார். கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் அதுவாய் இருக்கிறது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ மசட்டலா பிரேக்கெட்டே லேப்ரஹாண்டலா ப்ரோஷட்டலா பிரேக்கெட்டே. ஹல்லேலூயா. 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 glory to God. glory to God. இன்னும் வர சீசன்ஸ் எல்லாம் அப்படி இருக்க போகிறது, வருகிற நாட்கள் எல்லாம் அப்படி இருக்க போகிறது. ஆமென். அதற்கான கிருபைகள் இந்த நாளில் இன்னும் பெருக போகிறது. ஆமென். நான் எனக்கு காலையில் ரெண்டாவது செஷன் பேசும்போது எனக்கு ஒரு நிறைவு வந்துடுச்சு, நிறைய ஊற்றிட்டாருன்ற நிறைவு எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இது இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ், இது எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ், எக்ஸ்ட்ரா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். ஆமாம். 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 இது இன்னும் அதிகமாக இது வெளிப்பட போகிறது. இன்னும் அதிக உறுதியான சில வார்த்தைகளை தேவ ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். நான் யோசிக்கலை, நான் நிறைய ஒரு 100 குறிப்பு யோசித்து இது ஒன்று ஒன்றா சொல்லுவோன்னு யோசித்தேன். கத்தருக்கெல்லாம் தேவையில்லை, 3 பாயிண்டில் எல்லாத்தையும் முடிச்சிருவார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க?
எனக்கான வார்த்தை வந்ததுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வாய்ஸை நான் கேட்டேன்றவங்க எத்தனை பேர்? ஆமென். அதுதான் வேணும். ஒரு கான்ஃபரன்ஸினுடைய நிறைவுன்றது வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ஒரு பெரிய நிறைவு எனக்கு என்ன பண்ணுச்சு, வந்துச்சுன்ற ஒரு உணர்வு தான். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ ஒரு நல்ல விதையை நான் விதைக்க போகிறோம். இறுதியாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென். ஒரு பாடல் ஒன்று பாட போகிறோம். இல்லை ஜிபே அட் ஃபோன்பே நம்பர் இருக்கும், யூ கேன் யூஸ் இட். சிலர் வந்து கார்டு வச்சுருக்கிறேன், ஐ வாண்ட் டு ஸ்வைப், நான் என்னுடைய கார்டு மூலமாக நான் வந்து ஆஃபரிங் செலுத்த விரும்புகிறீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா மெஷின் இருக்குது. ஆமென். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேங்க்கே இருக்கும். ஆமென். ஜோக் பண்ணல, நம்ம காம்பவுண்டில் ஒரு பேங்க்கே இருக்கும் நம்ம காம்பஸ் ஸ்கூலில். ஏமேன். ஆமாம், அந்த அளவுக்கு பெரிய பரிவர்த்தனை நடக்கும். ஆமென். இப்போ மெஷின் வச்சுருக்குறோம். ஏமேன். யூ கேன் ஸ்வைப் இட். உங்கள் கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ணணும்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இந்த 2 நம்பரும் என்ன பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமென். ஸ்கேன் பண்ணணுனாலும் பின்னாடி ஸ்கேனர் இருக்குது. கொடுக்கறதுக்கு தடையே இல்லை. எல்லா வழியையும் நாங்கள் திறந்து வச்சுருக்குறோம். நீங்கள் சிரமவே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். கொடுக்கணும்னு நினச்சா போதும். ஆமென். ஒருத்தர் ஒரு நாட்டில் இருந்து பேசினார். கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி எப்படின்னு நான் சொன்னேன், கவலைப்படாதே, எங்கள் ஆட்கள் அங்கேயே இருக்கிறாங்க. பார்க்குறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் பேசணும் போல். உலகம் ஃபுல்லாக நமக்கு பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. நமக்கு தரணுன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா ஊர்லேயும் நமக்கு அலுவலகங்கள் உண்டு. ஆமென். அதனால் தரணுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ரீலங்கா தேசத்தில் இதெல்லாம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பொதுவாக. அப்போ நிறைய பேர் கால் பண்ணுவான். நான் சொல்கிறேன், அங்கேயே நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அங்கேயே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அங்கேயே விதைக்கிறாங்க. அங்கே அப்படியே தொகை பெருகிட்டே இருக்குது. சீக்கிரமாக ஸ்ரீலங்காவில் ஒரு லேண்டு வாங்குகிறோம். ஆமென். திருநெல்வேலியில் மட்டும் நினச்சிக்காதீங்க, உலகம் ஃபுல்லாக வாங்க போகிறோம். ஏன்னா செழிப்பு என்பது ஒரு அடையாளம். ஆமென். மற்றவங்களாம் பார்ப்பாங்க, அது மூலமாக தான் அது தெரிய போகுது. ஏமேன். கர்த்தர் நல்லவர். ஏமேன். என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே. என் மெதுவாக எடுக்கணும் பாப்பா. என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன். Come on church. உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, மோகோலபா ஷடல பிரண்டல பரல ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, மோகோலபா ஷண்டல பரபலர ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே எதிரியை மேற்கொண்டீரே. ஆமென். நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே,
உம்மை ரபஷடல பிரகதல போகல பரபல ஆராதிப்பே லா போஷந்தரபல கதல பர எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆராதிப்பே ஓ ஓ ஓ உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் எல்லாருமா கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே கோணலை நேராக மாற்றி என் பள்ளத்தை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகள் உம் கிருபையால் திறந்திட்டதே ஆராதிப்பேன். Come on, glory, celebrate. Oh, oh, oh. Enjoy the presence of God. Oh, ஆராதிப்பேன். Amen. 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 Yes, 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 Lord. வாழ்நாளெல்லாம் எல்லாருமா ஆராதிப்பே. அப்படி ஒரு குதி போடுங்க பார்க்கலாம். ஆராதிப்பே. எல்லாருமா ஆராதிப்பே. எந்தன் வாழ்நாளெல்லாம் என் தேவைகளை காற்றிலும் என் தேவன் பெரியவர். Lift up, lift up. சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. ஆமென், ஆமென். என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ரஷடல ப்ரோகோலபர ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே. ஷடல பிரேக்கே உம்மை ஆராதிப்பே One more time. கோணலை நேராக மாற்றி ஆமென் பள்ளத்தை கதவு உம் கிருபையால் திறந்திட்டதே கோணலை கபோர சண்டலபர திறக்காத கதவுகள் உம் கிருபையால் திறந்திட்டதே ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். Come on, celebrate. ஆராதிப்பே 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 என் தேவைகளை காற்றிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலை ஷபரபோ கலபோரோ பெரியவரே என் தேவைகளை காற்றிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிலோ என் ரட்சகர் பெரியவரே எல்லாரும் ஒரே ஒரு முறை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே Come on, come on.
தேவைகளை பார்க்கிறோம் என் தேவன் பெரியவரே ஓ சூழ்நிலையை பார்க்கிறோம் என் ரட்சகர் பெரியவரே என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிறோம் என் ரட்சகர் என் ரட்சகர் எல்லாருமா ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே எல்லாரும் 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 ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் அந்த கூச்சத்தை உடைச்சிருங்க பார்க்கலாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஓ, 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 ஓ. ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிறோம் என் ரட்சகர் பெரியவரே தேவைகளை காற்றிலும் glory என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிறோம் என் ரட்சகர் பெரியவரே. Amen. Hallelujah. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம் Glory to God. Glory to God. Wow. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருப்பது எத்தனை மேன்மையான காரியம் சுவாமி. என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன் டேடி. இந்த நாளில் பல்வேறு மாவட்டங்கள் திசைகள் ஊர்கள் இதெல்லாம் கொண்டு வந்து உடைய வார்த்தையை கொடுத்து ஆமென். திருடினது கொன்னது அழிச்சது குற்றூராய் விட்டது எல்லாத்துக்கும் ரசத்தையும் எண்ணெயும் ஊற்றி காயம் கட்டி இன்றைக்கு ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்கு விதைத்து அனுப்புவதற்காக நன்றி. தேங்க்யூ டாடி. ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்துக்குள்ளாக விடுதலைக்குள்ளாக இந்த ஜனங்களை நீர் கொண்டு போவதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாளில் முழுவதும் நீர் அனுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆசையாய் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆமென் அது ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி. 30, 60, 100, 1000, லட்சமும் கோடியுமாய் இன்னும் எண்ணுக்கடங்காத விதத்திலே அது பலன் தர போவதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். இந்த இடத்தில் இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை, இன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம் இங்கே வந்த குடும்பங்களை, சபையை, தொழிலதிபர்களை, பிள்ளைகளை அற்புதமாய் அடையாளமாய் வைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது ஏதோ எதேச்சையாய் கூடி கலைகிற ஒரு கூட்டம் அல்ல. ஆமென். இது கூடி கலையும் ஒரு கூட்டமாக இராமல் கர்த்தாவே, இந்த இடத்தில் உம்முடைய ஜனங்கள் கூடி வந்ததினாலே ஆமென் இன்றைக்கு ஒரு பெரிய ஜீவனம் நன்மையும் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். இன்னமும் முளை கிளம்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய வெடித்து சிதறுகிற எழுச்சிகள் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அபரிதமான பெருக்கங்கள் உண்டாக போவதற்காய் ஸ்தோத்திரம். தலைமுறைகள் காணாததை இந்த தலைமுறை காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. உங்களுடைய வார்த்தையிலே நீர் உண்மை உள்ளவர். ஜனங்கள் விதைத்த நேரங்களுக்காய், விதைத்த பணங்களுக்காய், பொருட்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லாம் ஒரு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அபிஷேகத்துக்கு கீழே அது விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல மடங்கு அறுவடையாய் உடைய கரங்களில் வருவதாக. ஆமென். உங்களுடைய ஜனங்கள் அவர்கள் பகுதிகளுக்கு, அவருடைய பட்டணங்களுக்கு, அவருடைய தேசங்களுக்கு பெரிய முகவரியாக இருக்க போகிறார்கள், அடையாளமாக இருக்க போகிறார்கள். யூ ஆர் த டிஸ்பிளே ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய பிம்பங்களாய், அடையாளங்களாய் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் மூலமாய் தம்மை குறித்த அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்த போகிறாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. இந்த நேரங்களுக்காகவும் இப்படிப்பட்ட வெளிச்சங்களுக்காகவும் நன்றி. நான் உன்னை வெறுங்கையாய் போக விடேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நிரப்பி உடைய ஜனங்களை நடத்துவதற்காய் நன்றி. மேன்மையாக இருக்கட்டும்,
சிறப்பாக இருக்கட்டும். மனசார வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வச்சு ரொம்ப நஷ்டப்பட்டு அந்த இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு என் பையனுக்கு பால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் சாம்பி செல்லத்திரி ஐயாவோட வார்த்தையை கேட்டு கேட்டு நான் ஜீவன் பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக நான் அதே சிஎஸ்ஐயில் போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஒரு 15 வருஷம் கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த 15 வருஷமும் 20 வருஷமும் ஒரே ஒரு ப்ரைவேட் செக்டாரில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் வருடம் சேலரி உயர்த்துவாங்க. திடீர்னு நான் அந்த கம்பெனிலேருந்து புஷ் அவுட் ஆகிட்டேன். அப்போ கூட எனக்கு தெரியல ஏன் இப்படி நான் புஷ் அவுட் ஆனேன்னு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வல்லமையான கரம் என் மேலே இறங்குவதற்காக நான் அப்படி வெளியில் வந்தேன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த புதிய கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டே அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் ப்ரேயர் பண்ணவே இல்லை. நான் இன்னும் ஜாயின் பண்ணி 1 இயர் கூட ஆகலை, எனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் வரப்போகுது, ஓகே அவங்க ஆண்டவர் நினச்சா எனக்கு செய்வார், அவர் வல்லமையுள்ள கரம் எனக்கு சேலரி போட வைப்பாங்க அப்படின்னு நான் அதை குறித்து கொஞ்சம் கூட இதாகலை. 1 இயர் கம்ப்ளீட் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக சேலரி இல்லைன்னு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த ஓனர் கண்களில் தயவு கிடைத்து அந்த 1 இயருக்குள்ளேயே 4000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட வைத்தாங்க. அது நான் பிரதருடைய வார்த்தைகளை கேட்டு 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 என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அண்டு என் கரங்களை தாராளமாக விதைக்க ஆரம்பித்தேன். நான் ஏன் எக்ஸ்போர்ட்டில் நஷ்டானதை சொன்னேன்னா, அப்போ பால் கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பீரியட்லேருந்து இந்த பீரியடு நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருந்து என்னோடய கிராம சபைகளுக்கு டீ பிஸ்கட்டு கொடுக்குற அளவுக்கு என் ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்தி அந்த சிந்தையை எனக்குள்ளே கொண்டு வர வச்சார். அதனால் எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்போது இந்த சபையிலேருந்து நான் வார்த்தைகளை தவறாமல் கேட்பேன். 24 ஹவர்ஸ் எங்கள் வீட்டில் பிரதருடைய வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். சார்ஜ் ஆகி அது ஒருவேளை ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சார்ஜர் போட்டுட்டு அந்த வார்த்தை ஓடிட்டே இருக்கும். நான் டயர்டாகி தூங்கிடுவேன். நடுராத்திரி 2 மணிக்கு பார்க்கும்போது பிரதர் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். நான் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை கேட்டுகிட்டே இதில் பயன்படுறேன். ஆனால் என் ஃபேமிலிக்கு சொல்கிறேன், நான் தான் சாட்சி. பிரதர் வார்த்தையை கேட்டு நீ என்ன பைத்தியமாக இப்படி தெரியுற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் தான் சாட்சி. இதுக்கு பிரதர் வார்த்தையை கேட்டு நான் ஒரு நாள் முன்னேற போகிறேன்னா, ஆண்டவருடைய வல்லமை தெரிய போகுதுன்னா அதுக்கு நான் தான் சாட்சி. நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் சொல்லுவீங்க, இல்லை மம்மி நீ கேட்டது சரிதான்னு என்னை பார்த்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு என் பிள்ளைகளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவேன். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமையுண்டதாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், 50 வயசுக்கு மேலே ஒரு நாள் கூட நான் வேலை செய்ய மாட்டேன், ரெஸ்ட் எடுத்துருவேன்னு சொல்லுவேன். நான் ஒரு நர்ஸு. ஆனால் பிரதருடைய வார்த்தையை கேட்க கேட்க நான் இளமை ஆகிக்கிட்டே போகிறேன். அதுதான் இதில் உள்ள சீக்ரெட்டு. அப்போ 50 வயசை தொடும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி மலேசியா ஷலை அப்ளை அப்படின்னு கேட்டேன். அப்ளை இட். நான் 50 வயசு ஆக போது எனக்கு கிடைக்குமா, அப்ளை இட் அப்படின்னாங்க. நான் அப்ளை பண்ண ஒரே வாரத்தில் ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணாங்க. ஐ எம் செலக்டட். ஸோ 50 வயசை தாண்டினதுக்கப்புறம் மலேசியாவில் கால் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டாட்டரும் ஸ்டாஃப் நர்ஸ், பிஎஸ் நர்சிங் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அயர்லாண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஒரே வருஷம்தான் இங்கே வேலை செஞ்சாங்க. நான் 20 வருஷம் இங்கே அடிமைத்தனமாக கிடந்து 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்த என் குடும்பத்தை ஒரே மாதத்தில் 3 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு அயர்லாந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னுடைய பையன் ஜோஸ்வா சாம்வேல், அவன் ப்ளஸ் நாங்கள் பால் கூட வாங்க முடியாத இருந்த ஃபேமிலியை இன்றைக்கும் சொல்கிறேன், 5ஆம் தேதி சம்பளம் 6ஆம் தேதி பார்த்தா என்னுடைய அக்கௌண்ட் 0ல் இருக்கும். என் ஹஸ்பண்ட் தெரியாது எடுத்துருவார், எடுத்து அவர் பொறுப்பாக எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். அப்படி நிலையில் தான் இருக்கிறேன். ஆனாலும் அவருடைய சர்வ வல்லமையுள்ள கரம்
ஒவ்வொரு நிமிட்டுக்கும் மினிட்டுக்கும் அவர் என்னை வழி நடத்துவார். அவர் வல்லமையுள்ள கரம் எப்பொழுதும் எனக்கு தெரியணும்னு அது 0 ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரைனஸில் நான் வழி நடத்தப்படுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜோஸ்வாவோட நாங்கள் சிஎஸ்ஐயில் 6 பேர் 7 பேர் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணாங்க, எழுதுனாங்க. கடைசி அவங்க மார்க் குறைவுனாலையும் பணம் அதிகமாக இல்லாததுனாலையும் வாபஸ் பண்ணிக்கிட்டு வேறு இதுகளுக்கு இது பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ 0ல் இருந்தாலும் he is selected for திமோர் லிஸ்ட்ன்ற கண்ட்ரிக்கு எம்பிபிஎஸ்க்கு போகிறான். நான் இந்த சபையில் கனெக்ட் ஆனதுனால தான் என் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க போகிறான். ஒரு சாதாரண ஒரு நர்ஸ் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க போகிறது எனக்கு பெருமை. பிரதரோட வார்த்தையை கேட்டதுனால தான் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டேன். எல்லாருக்கும் அந்த அடைக்கலம் கிடைக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்திற்கு பெருமை உண்டாக. ஆமென். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நத்தம் பகுதியிலேருந்து வரேன். என் பேர் வனிதா. நான் பிரதரோட மெசேஜை ஒரு 4 வருஷத்தளவில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் மூலமாக பேசுகிற வார்த்தை நிறைய விஷயங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. விசேஷமாக ஃபினான்சியலில் நான் ரொம்ப விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்னா எதை சொல்லலாம்னா, நான் இந்த நிலத்தில் விதைக்க ஆரம்பித்ததுலேருந்து எப்படின்னா என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலமையில தான் நாங்கள் இருந்தோம். கேஜிலேருந்து +2 முடிக்கிற வரைக்குமே பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எங்களுக்கு பெரிய மலப்பாக தெரிஞ்சிச்சு. மெட்ரிகுலேஷன் தான் படித்தாங்க 2 பசங்களும். அவங்க எல்லா டைம்லேயும் லாஸ்ட்டு பிள்ளையாக தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அதுவும் நான் ஒரு ஆள் தான் கட்டலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற ஸ்டேஜில் பிள்ளைங்க போன பிறகு தான் அந்த ஃபீஸெல்லாம் கட்டுவாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நான் இந்த நிலத்தில் விதைக்க ஆரம்பித்த பிறகு பிள்ளைங்களோட ஃபீஸ் எப்படி கட்டுறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னோடய 2 பசங்களும் கோயம்புத்தூரில் ஒருத்தன் பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறான், ஒருத்தன் பிஇ இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கான். 2 பசங்களுக்குமே குறைஞ்சது 4.5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. 4.5 லட்ச ரூபாயும் எந்த எஜுகேஷன் லோன் எதுவுமே இல்லாமல் கர்த்தர் அந்த பிள்ளைங்களை படிக்கும்படியாக ஒரு பெரிய கிருபை செஞ்சுருக்கிறாரு. எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிலத்தில் விதைக்கும் பொழுது அதிகமாக பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு சொல்கிற வார்த்தையின்படியே விதைக்க விதைக்க எங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலில் பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இந்த மீட்டிங்கில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், விசுவாசிக்கிறோம். இன்னும் நாங்கள் அநேக காரியங்கள் அநேகருக்கு விதைத்து எங்கள் கரங்கள் இன்னும் அநேக கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்கள் கரங்களை ஆசீர்வதித்திருக்கார். இன்றைக்கு மெசேஜின்படி பிரதர் சொன்னது போல் எங்கள் கரங்கள் நிறைய கொடுக்கணும். எங்கிட்ட இருந்துச்சுன்னா அநேகங்களுக்கு எங்கள் கரங்கள் கொடுக்கும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் நிறைய விதைக்கணும், நிறைய பேத்துக்கு ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த இடத்துல இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு விசுவாசத்தோடு திரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதாவது தேவனிட்டது எப்படி நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கொண்டோம். அதே போல் எங்கள் ஃபேமிலியாக வந்ததுனால அவங்களும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. இதனால் நாங்கள் வர நாட்களில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய காரியங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் சொன்னார், அந்த ஒரு வசனம் சொன்னார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்தியஸின் நிறைவாக்குவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே வாழ்க்கை இருக்க சில குறைவுகளெல்லாம் மாறுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு நிறையா மன உளைச்சலோட, நிறையா பயத்தோட, கவலையோடு வந்தோம். ஆண்டவர் எங்களை என்ன நினச்சி வந்தோமோ எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அருமையான தாசன் மூலமாக ஆண்டவர் அற்புதமாக பேசினார். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது. என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பிளனாக இருக்கார். பழங்கொண்டு திடமானதாக இரு, கர்த்தர் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நிலங்கள், வீடுகள், சொத்துக்கள், பிரச்சனைகள் எல்லாம் இப்போ மாறுமுன்னு இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருந்துச்சு. கர்த்தர் எங்களை ரொம்ப ஆசீர்வதித்தார், நல்லா ஜெபம் பண்ணார். எங்களுக்கு ஒரு புரேசனமாக இருந்துச்சு இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கி ஆகஸ்ட் 15th நல்ல ஒரு நிதி சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைங்க செழித்திருக்கும் போது அந்த பட்டணத்தில் களிப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஆவிக்குரிய தேசத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆவிலா தேசம் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் இருக்குது. ஸோ பொன்னை விளைவிக்கிற அந்த நதியை குறித்து எழுதியிருக்குது அந்த தேசத்தில். ஸோ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைங்க கையில் அந்த ஐஸ்வர்யம் வரணும். அது வரும்போது
இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவருடைய திட்டத்தை நாம் செய்வதற்கு அது வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் அண்ணன் பேசியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக ஃபஸ்ட்டு செஷனில் பேசும்போது பணம் அல்ல, தேவன் தான் செழிப்புக்கு ஆரம்பமாக இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மூலமாக உண்டாகிற பணம் அப்படிங்கிற காரியங்கள், அப்புறம் அதுக்கப்புறமா நம்மை செழிக்க செய்யும்படி தேவனே இறங்கி இருக்கிறார். அப்போ செழிப்புங்கிறது அவர் இறங்கினதுனால உண்டாகிற காரியம் அப்படிங்கிற காரியங்கள். ஸோ தொடர்ந்து ஒரு 3 செஷனாக பேசுனாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நல்ல ஒரு அனாயிண்டிங்கை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ப்ராஸ்பெரிட்டிக்கான ஒரு அனாயிண்டிங்கை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது இன்னும் தேசத்தில் போய் அநேக இடங்களில் பரம்பும். தேவனுடைய ராஜ்யம் இதன் மூலமாக இன்னும் வளர்ச்சி அடையும். பிசாசுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஓகே, தேங்க்யூ. அண்ணனுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து அவங்கள பயன்படுத்தட்டும். தேங்க்யூ. இந்த கூட்டத்துக்கு வந்தது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்ன நினச்சிட்டு வந்தோமோ அதோட தேவன் நேரடியாக பேசக்கூடியதான சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சு. வீட்டில் சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளோடு வரும்போது இது இல்லை, இன்னும் இதுக்கு மேலானவைகளை காண்பாய் அப்படிங்கிற வார்த்தைனாலையும் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு அனாயிட்டிங்கை உணர முடிஞ்சிச்சு. தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அது நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. தேங்க்யூ. இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த மீட்டிங் உண்மையிலே வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. உலகம் ஆயிரம் சொல்லும், ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத குறித்து அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஏன் பிரச்சனைகள் வருது, நம்ம ஏன் பாதிக்கப்படுறோம், நமக்குண்டான ஆசீர்வாதங்கள் ஏன் தடைபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம தான் ஸ்பெஷல் மேன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம தான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஏன்னா நம்மளை வச்சு தான் அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமே இருக்குது. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா நம்ம கை குறுகி இருக்காது. நம்ம கை என்ன செய்யும், மற்றவங்களை ஆசீர்வதிக்க கொண்ட பலனை நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால தான் நமக்கு நிறைய தடைகள் வருது. ஆனால் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை காப்பார் அப்படிங்கிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான மெசேஜ் இன்றைக்கி கிடச்சிது. உண்மையிலே இன்றைக்கி இங்கே வந்தது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. உண்மையிலே பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. எனக்கே மகிமை. இந்த கான்ஃபரன்ஸ் வந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்மையிலே இது ஒரு விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆதியிலே தேவன்ற வார்த்தையே பைபிள்லேயே ஃபஸ்ட்டு வார்த்தை, அதை நிறைய தடவை படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி கிடைச்ச வெளிப்பாடு வந்து உண்மையிலே ஆதியிலே தேவன் மாத்திரம்தான் இருந்தாருன்றத, பணத்தை விட தேவன் எவ்வளோ முக்கியன்றதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. உண்மையிலே பாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு கான்ஃபரன்ஸை நம்ம சபையிலே நம்ம பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.